புதிய தலைமுறையின் என் நாடு என் ஓட்டு விழிப்புணர்வு பேரணி புதுக்கோட்டையில் நடைபெற்றது. புதிய தலைமுறையின் ஜனநாயக திருவிழா சிறப்பு பேருந்து தமிழ்நாடு முழுவதும் பயணித்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மாவட்டம் கைக்குறிச்சி ஸ்ரீ பாரதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணாக்கர் பங்கேற்ற பேரணியை மாவட்ட வருவாய் அலுவலர் குழந்தைசாமி தொடங்கி வைத்தார். மாணாக்கர் வாக்கு அளிப்பது குறித்து விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி பேரணி சென்றனர். புதுக்கோட்டை அறந்தாங்கி சாலையில் நடைபெற்ற இந்த பேரணியில் 2000க்கும் மேற்பட்ட மாணவிகள் பங்கேற்றனர். சுதந்திரமான ஒரு அச்சமில்லாத ஒரு தேர்தல் இருக்கணும், எல்லாரும் பங்கேற்கக்கூடிய தேர்தல் இருக்கணும். அப்போ தான் அந்த ஜனநாயகத்தை நாம் தொடர்ந்து கட்டி காக்க முடியும். இன்னைக்கு இளைய தலைமுறைகள் பெரும்பாலும் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் முதல் தடவை வாக்களிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறார்கள். அவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். இதே மாதிரி நிறையா எல்லாருமே அவங்கவுங்க கடமையை செய்யணும் அப்படின்றது இன்னைக்கு எடுத்துரைக்கிறது ரொம்ப நல்லது. இது வரைக்கும் இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக ஓட்டு போட வரோம். இப்போ இந்த விழிப்புணர்வுனால எங்களுக்கு எப்படி ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போடணும், அதனால எங்களுக்கு தெரியும். படிக்காதவங்க கூட ஓட்டெல்லாம் போட்டாங்க. இப்போ படிச்சு இவ்வளவு விழிப்புணர்வா இருந்துமே எல்லாரும் ஓட்டு போட மறக்கிறாங்க. ஸோ அதனால இப்போ இருக்க தலைமுறையினர் ஏன் எல்லாருமே அவங்க வீட்டில் சொல்லி கண்டிப்பா ஓட்டு போட சொல்லணும். ஏன்னா அது நம்மளோட அடிப்படை உரிமை. பணத்துக்காக தன்னோட உரிமையை விட்டு கொடுக்கறது மானத்தை இழக்கிறதுக்கு சமம். அதனால ஓட்டு போடாம அவங்க நேர்மையை காப்பாத்தி ஓட்டு இல்லாம காசு இல்லாம ஓட்டு போடுங்க. எல்லாருமே ஓட்டு போடுங்க. ஜாதி மதம்லாம் பார்த்து வாக்களிக்க கூடாது. நம்மளுக்கு என்ன தோணுதோ அது மட்டும் தான் நம்ம செய்யணும். நம்மளுக்கு என்ன நல்லதுன்னு தோணுதோ அதை தான் நம்ம பண்ணணும். மற்றபடி பணம் கொடுத்து நம்ம போடுற விஷயம் அது கண்டிப்பா அவாய்ட் பண்ணக்கூடியதுதான்.